திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி அடிகளாரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்டு எல்லா ஊர்களிலும் சென்று என் புகழ் பாடுவாயாக என்று கூறினார். பின் மணப்பெண்ணான சடங்கவி சிவனடி சேர வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் சிவ பூஜை மேற்கொண்டதால் சிவனடி சேர்ந்தார். பின் ஊர் ஊராக சென்று சிவன் புகழ் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் சென்றடைந்தார். அங்குள்ள மக்களிடம் சிவபெருமான் என் தோழன் வருகிறான் என்று கூறினார். அங்குள்ள மக்கள் மிகவும் மகிழ்வுற்று தம்பிரான் தோழன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அன்போடு அழைத்தனர். பின் அவர் முன் தோன்றிய சிவபெருமான், இனி நீ இல்லறத்தில் ஈடுபடுவாயாக. உன்னை நான் தடுத்தாட்கொண்ட பொழுது நீ திருமண கோலத்தில் இருந்ததால் இனி எப்பொழுதும் திருமண கோலத்திலேயே இருப்பாயாக என்று கூறினார். அது முதல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்பொழுதும் திருமண கோலத்திலேயே இருந்தார். ஒரு முறை ஒரு சிவன் கோவிலில் பறவை நாச்சியாரை சந்திக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் மனம் விரும்பினர். பெரியோர்கள் சேர்ந்து இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தனர். பின் இருவரும் மகிழ்ச்சியாக இல்லறத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாள் குண்டையூர் என்னும் ஊரில் ஒரு வயதானவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் கனவில் தோன்றிய சிவபெருமான், நான் உங்களுக்கு சிறிது நெல்மணிகளை கொடுத்துள்ளேன், அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் சேர்ப்பீர்களாக என்று கூறினார். உடனே கண் விழித்த வயதானவர் வெளியில் சென்று பார்த்தால் ஊர் முழுவதும் நெல் குவியலாக இருந்தது. அதை கண்டு வியப்புற்ற வயதானவர் ஓடிச் சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து வந்தார். அதை கண்ட அவர் வியப்புற்று, இதை நான் எவ்வாறு எனது ஊருக்கு எடுத்துச் செல்வேன்? தாங்கள் தான் இதை எனது ஊரில் சேர்க்க வேண்டும் என்று சிவனை நோக்கி பதிகம் பாடினார். உடனே சிவனும் சிவகணங்களை அனுப்பி அந்த நெற்குவியலை கொண்டு சென்று திருவாரூரில் சேர்த்தார். பின் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவை நாச்சியாரும் அந்த நெல்மணிகளை அனைவருக்கும் தானமாக வணங்கி மகிழ்ந்தனர். பின் திருமுதுகுன்றம் என்னும் ஊரில் சிவன் கோவிலில் சென்று சிவனை நோக்கி, எனக்கு தங்க காசு வேண்டும் என்று பதிகம் பாடினார். சிவன் தங்க குவியலையே கொடுத்தார். அதை கண்டு வியப்புற்ற சுந்தரமூர்த்தி, இதை எவ்வாறு எனது ஊருக்கு எடுத்துச் செல்வேன்? தாங்கள் தான் இதை எனது ஊரில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கூறினார். இதோ ஓடுகிறதே மணிமுத்தாறு, இதை